ஆம் ஆத்மிங்கிற பேர் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து சாதாரண குடிமகன். சாதாரண குடிமகன் தான் அதனுடைய அர்த்தம். சாதாரண குடிமகன் சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், நான் முதலமைச்சரானா ரொம்ப வந்து எளிமையாக இருப்பேன், சாதாரண காரில் தான் போவேன்னு சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால். அண்ணா ஹசாரே எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார், எதுக்காக போராடினார், அந்த போராட்டத்துக்கும் அவர் வழிவகுத்த கொடுத்த அந்த பாதையில் வந்து ஒழுங்காக போயிருக்கலாம். அந்த பாதையில் போகாதனுடைய விளைவை வந்து என்னுடைய பலன்களை அனுபவிச்சிட்ருக்காரு. இதயகிரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகிரி விஜயன் வணக்கம். அதாவது ஏழைகளின் கட்சிங்கிறத இனிமேல் எதுவும் பார்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் போகுது. அது எல்லாமே வந்து ஒரு டாம்பிகமான ஒரு ஆடம்பரமான விஷயங்களை தான் போயிட்டுருக்காங்க. இலவசங்களை மானாவாரி அறிவிக்கிறாங்க எல்லா கட்சிகளுமே. மக்களுடைய வரிப்பணத்தை வந்து விரயம் பண்ணுறதுல போட்டி போடுறாங்க எல்லா கட்சிகளும். அதில் எல்லாம் மிங்கிலாகி போச்சு. அதாவது தினமணியில் ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க, இப்படி போனால் வந்து நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஆம் ஆத்மிங்கிற பேர் வந்து அதனுடைய அர்த்தம் வந்து சாதாரண குடிமகன். சாதாரண குடிமகன் தான் அதனுடைய அர்த்தம். சாதாரண குடிமகன் சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், நான் முதலமைச்சரானா ரொம்ப வந்து எளிமையாக இருப்பேன், சாதாரண காரில் தான் போவேன்னு சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால். அண்ணா ஹசாரே எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார், எதுக்காக போராடினார், அந்த போராட்டத்துக்கும் அவர் வழிவகுத்த கொடுத்த அந்த பாதையில் வந்து ஒழுங்காக போயிருக்கலாம். அந்த பாதையில் போகாதனுடைய விளைவை வந்து என்னுடைய பலன்களை அனுபவிச்சிட்ருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியில் அதாவது அவருடைய பங்களாவை வந்து சீரமைக்கிறதுக்கு, அவர் முதலமைச்சருடைய பங்களாவை சீரமைக்கிறதுக்கு 45 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது திரைச்சீலைகள் மட்டும், இந்த கர்டன் இருக்குது பார்த்தீங்களா, கர்டன் துணிகளை வந்து திரைச்சீலைகள் சுற்றி பங்களாவை சுற்றி போடுறதுக்கு அதுக்கே வந்து 15 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த சோஃபாக்களுக்கு வந்து அதுக்கு சில 100 கோடிகள், சோஃபா செட்டு, அங்கே உள்ள ஆடம்பர அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கு சில கோடிகள். டாய்லெட்டில் அந்த மாதிரி வசதி எங்கேயுமே கிடையாதான், எங்கேயுமே பார்த்தது இல்லையா. வெளிநாடுகளில் இருக்கிற வசதிகளுக்கு ஈடானது வந்து கழிப்பறைகளில் வந்து எல்லாமே வந்து அந்த சிஸ்டமே வேறு, எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், எல்லாமே வந்து டெக்னிக்கல் இதில் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்துட்டு, அதாவது அந்த பங்களாவை வந்து இப்போ இருக்கிற பெண் முதல்வர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போன அதிகாரிகள் பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம். என்னடா இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கே, இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்து, அதாவது அவங்கள நம்பவே முடியல. அரவிந்த் கெஜ்ரிவாலா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல அவங்களால. அந்த ரேஞ்சுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அதான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அவர் வந்து பெரிய கட்சியாக தன்னை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நீ எளிமையாக ஏழைகளுக்கான கட்சி மாதிரி நீ போயிருந்தீங்கன்னா வந்து உனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஏன் ஜெயிலில் போயிருக்கணும்? அப்போ ஊழல் இதை பார்க்கும்போதே ஊழல் நடந்திருக்கு நம்ம யோசிக்க வேண்டாமா? மக்களுடைய வரிப்பணத்தில் 45 கோடி நீ செலவு பண்ணியிருக்கேன்னா நீ எப்படி நேர்மையாக இருப்ப? உங்கள்கிட்ட என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? அது இல்லை. ஸோ இவங்க மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதாவது காங்கிரஸ் பிடிக்கலையா, பிஜேபி பிடிக்கலையா, சரி நீ சரியாக இரு, நீ சரியாக இருந்தனா உனக்கு வந்து மக்கள் உனக்கு ஆதரிப்பாங்க. இனி வந்து உனக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும்? இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்தி இது வந்து இப்போ ஊடகங்களில் பரவாயில்ல வரலை. ஏன்னா இந்திய கூட்டணிக்கு பிடிக்காதில்ல, இப்போ எல்லா மீடியாக்களையும் வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திய கூட்டணி. இது ஏன் வரலை? இது வந்து இது தினமணியில் தான் அந்த செய்தி வந்திருக்கு, வேறு எதுலேயும் வரலை. தினமணி, தினமலர் அதில் தான் வந்திருக்கு, வேறு இதுலேயும் அந்த மேட்டர்களை காணும். அப்போ என்ன நீங்கள் இது மாதிரி விஷயங்களை வந்து கண்டுக்காமல் போனீங்கன்னா அப்போ ஊடக நேர்மை எங்கே போகிறது? ஊடக நேர்மை இல்லைங்கிறது தான் இதெல்லாம் உதாரணம். இப்போ இன்னொன்று, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, அதாவது ராஜசேகர ரெட்டி இறந்து போனார், அவங்க தாப்பினார். அவர் மேலே ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்டு. அவருக்கு செலவைக்கிறங்கிற பேரில் ஆந்திராவில் இவர் பண்ண அழிச்சாட்டியங்கள் வந்து அளவு கிடந்தது. அவ்வளோ தூரம் வந்து ஆர்ப்பாட்டமாக, எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் யானை சிலையை வச்சு அட்டூழியம் பண்ணாங்களோ அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இவருடைய சிலையை வச்சு இது பண்ணி அட்டூழியம் பண்ணார். இங்கே கருணாநிதிக்கு செலவு வைக்கிறாங்களா, ஊரெல்லாம் செலவு வைக்கிறாங்க இல்லையா, நூலகம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி மக்கள் வரி பணத்தை என்னமோ அவங்க சம்பாதிச்சு வந்து முதலீடு பண்ண மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, டிவிலே அது காமிச்சாங்க பாருங்கள், முதல்வர் அலுவலகத்தை வந்து 500 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு பட்ஜெட்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை அது. அந்த தொகை 500 கோடி ஒதுக்கி ஒரு மலையை குடஞ்சிருக்காங்க.
அந்த மலையை குடையக்கூடாதுன்னு வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து போராடியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலில் மிதித்து போட்டு ஒரு வாட்டுக்கு அதை கட்டியிருக்காரு. அந்த முதல்வர் அலுவலகத்தை வந்து மலையை குடைஞ்சி. இப்போ சந்திரபாபு நாயுடு போய் தான் அதை வந்து பார்த்து இது பண்ணி இதை வந்து வேறு மாதிரி பயன்படுத்தணும், இது இன்னும் கொஞ்சம் பயன்படாத சில அலுவலகங்கள் எல்லாம் அதில் கொண்டு வந்துடணும், இவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படிங்கிற மாதிரி வந்து மிரண்டு போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தவறு பண்ணுறாங்கிறதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு உதாரணம். அவர் சரியாக இருந்தால் தான் ஏன் தோக்கணும்? சரியாக இல்லாதனால தான் தோல்வி அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் நல்ல இதாக போனார், எல்லாம் செஞ்சார், எல்லாம் அதான் இலவசம் இருக்குல்லையா, கண்மூடித்தனமான இலவசங்கள். அது போக வந்து இப்படி அரசு செலவு தான், வீண் செலவு. இப்போ இந்த கருணாநிதி சிலைக்கு, கருணாநிதி நூலகங்களுக்கு, இதுக்கு வந்து மக்கள் நீ நிதி இல்லை, சம்பளம் கொடுக்க நிதி இல்லைங்கிறியே, இதுக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வந்துச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு? அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு ஊடகங்களும் வந்து முயற்சி எடுக்க மாட்டேங்குது. ஏதோ 1-2 பத்திரிக்கை சொல்கிறாங்களே வெளியே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுடைய கவனத்துக்கு போகணும். இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க. ராகுல் காந்தி விமான பயணத்துக்கு 100 கோடி செலவு பண்ணலையா? ராகுல் காந்தி இந்த மாதிரி வீண் செலவு பண்ணியிருக்காரு, இது வந்து இந்த காசு எங்கே இருந்தது அப்படிங்கிற கேள்வியை ஏன் ஊடகங்கள் எழுப்ப மாட்டேங்குது? அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி இந்த மாதிரி பண்ணார், அது சரியா? இதை ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுக்கு நீங்கள் டிபேட் பண்ணுங்கள். இதுக்கு தான் டிபேட் பண்ணணும். உப்பு சப்பு இல்லாத வந்து ஒன்றுக்கு பயனில்லாத விஷயங்களுக்கு டிபேட் பண்ணுறாங்க. அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் பங்களா சீரமைக்கிறதுக்கு ஒரு பங்களாவே எழுப்பியிருக்கலாம் போல் இருக்கு 45 கோடியில். சீரமைக்கிறதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காரு, அதையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை அந்த ஊடகம் அங்கே ராகுல் காந்திகிட்ட கேளுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்டே கேளுங்க. அந்தந்த விதத்துக்கிட்ட இங்கே கேட்கணும்ல, கேட்டால் தான் அது நியாயம். அப்படி கேட்காதப்ப ஊடகங்கள்கிட்ட நேர்மை இல்லைங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ இதெல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.